ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃப்ளாஷ் தமிழ். அண்ட் போன வீடியோவில் ஆக்சுவலி நான் வந்து ஒரு குவிஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவர் யாருன்னா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் இல்லையா. ஸோ இவர் தான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தார். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து டீமன் ஸ்லேயரில் இருக்க டான்ஜிரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஜிரோ. ஸோ டான்ஜிரோ வந்துட்டு ஒரு ஆர்டினரியாக தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு டீமன் ஸ்லேயராக ஆறாருன்னா மூசானால் தான். ஸோ மூசான் வந்துட்டு இவனோட பேரண்ட்ஸ் அப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு கில் பண்ணியிருப்பார். இவளோட தங்கச்சியை கூட வந்துட்டு டீமனாக வந்து மாற்றிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது அவன் பேரண்ட்ஸுக்காக நான் வந்து இந்த போரில் ஜெயிக்கணும், அதனால தான் வந்துட்டு அப்படியே அவரை பூஸ்டப் பண்ணி விடும். அவர் கீழே விழுந்தால் கூட நெசுக்கோக்காவது நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்னுமே பூஸ்டப் பண்ணோம், அவரோட அந்த ஸ்பிரிட்டு. அண்ட் இவரோட ஒரு இன்டெலிஜென்ஸை பார்த்து கியூ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு பரவாயில்லையே நம்மளை மாதிரியே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கியூ வந்துட்டு அவரோட மாஸ்டர்கிட்டே வந்து டான்ஜிரோவையும் ட்ரைனிங் எடுக்க வைப்பார். ஸோ கியூ டோமோயாக்கா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டான்ஜிரோவால் வாட்டர் ப்ரீத்திங்கில் எல்லாத்தையுமே வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பார். ஸோ வாட்டர் ப்ரீத்திங்கோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வாட்டர் சர்ஃபேஸ் ஸ்லாஷ், செகண்ட் ஃபார்ம் வாட்டர் வீல், அண்ட் தேர்ட் ஃபார்ம் ஃப்ளோயிங் டான்ஸ், அண்ட் ஃபோர்த்து ஃபார்ம் வந்து ஸ்ட்ரைக்கிங் டைட், அண்ட் ஃபிஃப்த்து ஃபார்ம் வந்து பிளெஸ்டு ரெயின் ஆஃப்டர் ட்ராட், அண்ட் சிக்ஸ்த்து ஃபார்ம் வந்து வேர்ல்பூல், செவன்த் ஃபார்ம் வந்து ட்ராப் ரிடில் த்ரஸ்ட், எயித் ஃபார்ம் வாட்டர் ஃபால் பேசின், அண்ட் நைன்த் ஃபார்ம் ஸ்ப்ளாஷிங் வாட்டர் ட்ரிப்புலண்ட், அண்ட் டென்த் ஃபார்ம் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். அது இல்லாமல் வந்துட்டு 11th ஃபார்மாக வந்துட்டு நம்மளோட கியூ டோமோயாக்கி வந்து ஒன்று யூஸ் பண்ணுவார். ஸோ இருந்தாலும் அது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு டான்ஜிரோவால் வந்துட்டு இந்த 10 ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டான்ஜிரோ கிட்ட இருக்க இன்னொரு எபிலிட்டி என்னென்னா ஸ்மெல்லிங் பவர் தான். எஸ், ஸோ டான்ஜிரோவால் வந்துட்டு மற்ற டீமன் ஸ்லேயரை விடவுமே நல்லா ஸ்மெல் பண்ண முடியும். லைக் இப்போ எதாவது டீமன் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதோட மைன்யூட் பிளட்டை வச்சு அது வந்துட்டு இங்கே வந்திருக்கு, இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம டான்ஜிரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஒரு சின்ன மைக்ரோ ஸ்மெல் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம டான்ஜிரோ வந்து கண்டுபிடிப்பார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு ஸ்மெல்லிங் எபிலிட்டி வந்து நிறையவே இருக்குது. அண்ட் இவரோட ஹெட்பட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நம்மளே பார்த்துருப்போம். விண்டு ஹாஷிராவை போட்டு ஒரே ஒரு அடி தான் அடிப்பார். ஸோ அப்படியே அவர் மயங்கியே விழுந்துருவார். அப்போ காட்டுவாங்க அவரோட ஹெட்பட் பவர் எவ்வளோ இருக்குன்ட்டு. அதே மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை மேன்ஷனுக்கு இவர் போகும்போது அவர் வந்துட்டு இனோசுகே ஜெனிட்சு கூடலாம் நல்லா பேட்டில் பண்ணி அவரோட பவர்ஸ் வந்து இன்னுமே டெவலப் பண்ணியிருப்பார். அண்டு வந்து இவரால் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரீத்திங்குமே வந்துட்டு பட்டர்ஃப்ளை மேன்ஷனில் வந்து டெவலப் பண்ணியிருப்பார். அண்ட் இவரால் வந்து இனோகாமி காகுரா வந்து அப்பர் 3 டீமனை வந்து பேட்டில் பண்ணும்போது இவரால் இனோகாமி காமுரா வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நெசுக்கோவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஸோ அதனால் வந்து பவர்ஃபுல்லான ஹிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அவன் தலையாட்டி வித்தை காட்டுவான். அதுக்கப்புறம் கியூ டோமோயாக்கா வந்து அவன் கதையை முடிச்சுட்டு போயிடுவார். அண்ட் டான்ஜிரோவோட தலையில் வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு ஸ்கார் இருக்கும். எஸ், ஸோ அந்த மாதிரி டீமன் ஸ்லேயருக்கெலாம் ஒரு மார்க் மாதிரி வந்து அவங்க தலையில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டான்ஜிரோவுக்கு வந்து தலையில் வந்து ஸ்கார் இருக்கும். ஸோ அந்த ஸ்கார் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டு ஒரு மார்க் மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஹெட்டில் வந்து பதிஞ்சிரும். அதே மாதிரி நம்ம டான்ஜிரோ வந்துட்டு விண்டு ஹாஷிரா மூலிமா வந்துட்டு கியூ கிட்டேருந்து ஒரு ப்ரீத்திங் வந்து கண்டுபிடிச்சி கற்றுருப்பார். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவோட குவிஸுமே. அண்ட் டான்ஜிரோவோட ஸ்வாடுமே வந்துட்டு இன்க்ரெடிபிளாக மாறி இருக்கும். லைக் டான்ஜிரோட ஸ்வாடு வந்துட்டு ஆக்சுவலி வாங்கும்போது வந்து நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ யாராவது டீமன் ஸ்லேயர் அது கொடுத்தாங்கன்னா அவங்க இப்போ ஃபயர் ஹாஷிரா அப்படின்னா ஃபயர் கலரில் ரெட் கலர் மாதிரி மாறும். இதே வந்து வாட்டர் ஹாஷிரா அப்படின்னா வாட்டர் மாதிரி இந்த ப்ளூ கலர் மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி மாறும். பட் வந்துட்டு இந்த நம்ம டான்ஜிரோக்கு ஆக்சுவலி பிளாக் கலரில் மாறி இருக்கும். ஸோ பிளாக் கலரில் அதுக்கப்புறமா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பிளாக் கலரில் மாறினவங்கலாம் கூடிய சீக்கிரமே செத்துருவாங்க, இந்த மாதிரி நிறையவே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரென்கோக்கு. ஸோ ரென்கோக்கு செத்த உடனே நம்ம டான்ஜிரோக்கு ஒரு பெரிய இம்பேக்டாகவே இருந்துச்சு. ஸோ ஆகாஷா வந்து நம்ம ரென்கோக்கு வந்து கொண்டு இருப்பார். ஸோ அவர் தான் வந்து ஃபயர் ஹாஷிரா. ஸோ உடனே வந்து இவர் ரென்கோக்கு வீட்டுக்கெலாம் போகிற மாதிரி நல்லாவே சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருப்பாங்க.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா.